இவ்வளவு போட்டோ காட்டுறீங்களே, நான் இப்ப இன்னொரு போட்டோ காட்டுறேன். இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோ பாத்தீங்கன்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன். சரியா? இது மாதிரி நான் யார் காலையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா யாருன்னு தெரியுதாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க வெக்கம் மான சூடு சொரணை இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கப்புறம் பேசிக்கலாம். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன். ஆட்டுக்கறி வறுவலை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புகை. கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிடுறோம். கோணியம்மன் கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்க வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டல, நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டல. எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்புமனுவை கொடுக்கிற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்கல்ல? களம் பிரமாதமா இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி என்பது இங்கு உறுதியாக்கப்பட்ட வெற்றி. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. அதிக வாக்கு வித்தியாசத்தில் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கறதா இன்றைக்கு கேள்வி. அந்த அளவிற்கு இன்று களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அமைகின்ற பொழுது கோவையினுடைய முகம் என்பது அங்கு தமிழகத்திற்கு பலம் சேர்க்கின்ற முகமாக நம்முடைய வேட்பாளர் அங்கு செல்வார். அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய போயப்பா. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டான். ஓட்டுக்கு ₹1 கிடையாது. நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பம் என்று நம்பி ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டான். ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டான். மாட்டிக்கிட்ட பங்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்ல, அவங்கள பத்தி கவலையும் இல்ல. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இதுல அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? வர முடியுமா? பாரதிய ஜனதா என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு தேர்தல் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஓட்டு வாங்குவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 10 பூத்துல ஆள் போடுங்க பாப்பா, எல்லா பூத்துல. அதுக்கப்புறம் எங்களோட போட்டிக்கு வாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம். இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்கான். கர்நாடகால போலீஸ் சொல்லுங்க, நான் தமிழே இல்லை, நான் கர்நாடகத்துக்காரன், கன்னடத்துக்காரன் சொன்னா கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. நான் கோட்டாவுல வரல. நான் கோட்டாவுல வரலன்னு அர்த்தம். கோட்டாவுல வந்தவங்களை எல்லாம் நீ கொச்சப்படுத்துறியா? சரி, நான் என்ன சொல்றேன், கோட்டாவில் வரவில்லைன்னா அண்ணாமலை படிச்ச உயர்கல்வி IPS எல்லாமே கோட்டால படிச்சதுதான். நான் என்ன சொல்றேன், தில்லி இருந்தா நீ எடுத்து காட்டு. எங்கேயுமே கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணல. உன்னோட உயர்கல்விக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணல. இன்டர்வியூல கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீ ப்ரொடியூஸ் பண்ணல. கோட்டாவுல BC கோட்டாவை நீ பயன்படுத்தல எனக்கு சொல்லு. OBC கோட்டாவை பயன்படுத்தலையா? ஒன்றிய அரசினுடைய பணிகளுக்காகவும் படிப்புக்காகவும் மாநில அரசினுடைய சலுகைகளுக்காக MBC கோட்டாவை பயன்படுத்தவே இல்லைன்னு எனக்கு சொல்லணும். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா,
மன்னிச்சிரதா மன்னிச்சிர. கோட்டானா வெறும் எஸ்சி மக்கள் மட்டுமே எஸ்டி மக்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது கிடையாது. அண்ணாமலைக்கு இதை படிக்கணும். கோட்டானா என்ன, இடஒதுக்கீடுனா இடஒதுக்கீடு எப்போ வந்தது, இந்த இடஒதுக்கீடு யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வரும்போது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வரும்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வரும்போது விபி சிங் ஐயா கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? அந்த 3% தரப்பு மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கிறது என்னமோ 18 தான் அனுபவிக்கிறாங்க. 27% மோஸ்ட் பேக்வேர்ட் அவங்க அனுபவிக்கிறாங்க. மோஸ்ட் பேக்வேர்ட்ல தானே நீயும் வர. நீ போய் கோட்டாவை அசிங்கப்படுத்தலாமா? அவனை உணர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். பிசி கோட்டாவை பயன்படுத்தலன்னு சொல்லணும் அண்ணாமலை. அதாவது பயன்படுத்துறது, ஜெயிக்கிறது. வந்ததுக்கு அப்புறம் நான் கோட்டாவில் வரவில்லைன்னா என்ன, யாரை கொச்சைப்படுத்துறீங்க அண்ணாமலை? இது ரொம்ப தப்பு. பிற்படுத்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தை இது தம்பி அண்ணாமலை. இந்த வார்த்தைக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கணும். சொல்லல, அம்பேத்கரும் காமராஜரும் பெரியாரும் இன்ன பிற தலைவர்களும் போராடி கொண்டு வந்த இடஒதுக்கீடு கோட்டாவுக்கு எதிராக பேசுவது, இப்படி ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க நீங்க பாருங்க. இவர்கள் எல்லாம் தான் இந்த தேசத்தை காக்க போய் எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பட்டிங்க? மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. நான் கிராமத்துல இருந்து வந்தவன். வாய் இருந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. வாயை திறந்தா என்ன வரும்னு தெரியாதா? நீங்க வாயை திறந்தா என்ன வரும்? கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலார்னு சொல்லுவீங்க. புக்கு படிச்சேன், அந்த புக்கு பேர் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவீங்க. திராவிடம்னா என்னன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் வரலாறு படிக்கணுங்க, புராணம் படிக்கணுங்க அப்படிம்பீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்ப டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு போய் சொன்னீங்க. சாத்தான் குளத்துல தந்தையும் மகனும் இறந்தப்ப என்ன சொன்னீங்க? அவங்க உடல்நல குறைவால இறந்து போயிட்டாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு வாய், இந்த வாயில இருந்து வேற என்ன வரும் வேற தெரியாதா? பொய் தான் வரும். எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்தா பொய் தான் வரும், வேற எதுவும் வராது. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு என்ன? பெரிய ராஜராஜ சோழன் காலத்து வரலாறா? சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து போய் பதவி வாங்கின வரலாறு. எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க துப்பு கிடையாது. ஒரு உள்ளாட்சி தேர்தலில், எடப்பாடி தொகுதியில நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு கட்ட. அதை நாங்க சொல்லல, உங்க கட்சிக்காரங்களே, அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களே சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முதுக திரும்பி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கும்னு. நாட்டிலேயே உதவாக்கர முதலமைச்சர் அபிராகம் அபிராகம் அபிரா ஆப்ரஹாம் அப்துல் கலாமா உதவாக்கரை முதலமைச்சர் யாருன்றது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். 4 வருஷம் ஆட்சி பண்ணி மாநில உரிமையை அத்தனையும் அடகு வச்சு தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே, தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டுமே ஆட்சி பண்ண ஒரே உதவாக்கரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது இந்த அகில உலகமும் அறிந்த வரலாறு. இப்பவே கண்ண கட்டுது. திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும். போட்டி அங்க 2 பேத்துக்கு தான். போய் நோட்டா கூட போட்டி போடு போ. தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கன்னடம், குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம், எங்கே நாடு வராது. ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம், அதுதான் பிராமண செயல் திட்டம், அதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம், அதி உச்சமான செயல் திட்டம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள். அப்படியே விட்டுரும். அவன் கையில் தான் கயிறு இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பேசி, திமுகவை திட்டியா திட்டு, பெரியாரை திட்டியா திட்டு, அது வீழணும். அவனுக்கு இங்க என்ன the fragmentation of vote bank, வாக்கு வங்கி சிதறடிக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி. தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும். யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவான். போய் ஓட்டு, போய் ஒரு கட்சி ஆரம்பி, என்ன திட்டிக்கோ, பணமும் உனக்கு தரேன் என்ன திட்டுறதுக்கு.
எவ்வளவு வேணாலும் என்னை பத்தி பேசு, ஆனா நீ ஓட்ட பிரிக்கணும். ஏடிஎம்கேவை முதல்ல பலவீனப்படுத்து, அதை காணாம ஆக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துருவோம் பிஜேபி. அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம். அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை போகிறார். இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க. அவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டுல பாதுகாப்போட போலீஸ்ல உட்காந்துருப்பான். நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே, ஜாகிரதை. ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.